பேக் பெயின் என்று சொல்லக்கூடிய குறுக்கு வழியாக இருந்தாலும் சரி, சியாட்டிகா என்று சொல்லக்கூடிய நர்வு நரம்பியல் சார்ந்த வழியாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மிக மிக இலகுவான முறையில் குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சிகிச்சை முறை இங்கே நம்ம சிகிச்சை அளிச்சுட்டு வரோம். நிறைய பேஷண்ட்கள் சிகிச்சை எடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட உள்ள ஒரு வயதுடைய ஒரு நபர் தான் ட்ரீட்மெண்ட் வந்திருந்தாங்க. பல மருத்துவங்கள் பார்த்தாங்க. என்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் ஒரு 50% இதுக்கு மேலே எனக்கு குரோத்தே ஆகலை, அந்த 50%ஓட நிற்கிது, அந்த வலி இதுக்கு மேலே எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல, வலி வந்து கொஞ்சம் கூட குறையல, மருந்து சாப்பிட்டாலும் அதே வலி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது பேக் பெயின் மட்டும் இருக்கும். ரெண்டாவது ஸ்டேஜ் அந்த பிட்டி வழியா தொட வரைக்கும் வலி வரும். மூணாவது ஸ்டேஜ் கீழே வந்து அந்த கிரண்டங்கால் வரைக்கும் கூட அந்த வலி வந்து பரவும், கால் உணர்வு இல்லாமல் ஆயிரும். ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சையில் வந்து மிக மிக இலகுவான முறையில் குணப்படுத்திட முடியும். முதல் சிகிச்சையிலே மிக மிக இலகுவான முறையில் நல்ல ரிலீஃப் தெரியும். டிஸ்க் பல்ஜு, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், சதை சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக மிக இலகுவான முறையில் மீண்டு வந்துட முடியும். ஒரு நாளைக்கு 5 நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. முன்பதிவு அவசியம்.